பன்றிக் காய்ச்சல் பரவுவதை தடுப்பது தொடர்பாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் சென்னையில் இன்று ஆலோசனை நடத்தினார். இதைத் தொடர்ந்து சுகாதாரத்துறை செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் பேட்டியளித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். தேவையற்ற பீதி வேண்டாம். முக்கியமா நாங்க மனு முதலமைச்சர் காணிக்கிணங்க எல்லா மட்டத்திலும் தேவையான டாமிஃப்ளூ மாத்திரைகள், குறிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க, இங்க கூட டிஸ்பிளேல வச்சிருக்கோம். 6.94 லட்சம் 75 மில்லிகிராம் டாமிஃப்ளூ மாத்திரைகள் எல்லா மட்டத்திலும் டிஸ்ட்ரிபியூட் செய்யப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாம 30 மில்லிகிராம் மாற்ற 4.18 ஆக மொத்தம் 11 லட்சத்துக்கு மேற்பட்ட டாமிஃப்ளூ மாற்ற இந்தியாவிலேயே எல்லாத்தோட அதிகமான டாமிஃப்ளூ மாற்ற தமிழகத்தில் மட்டும்தான் ஸ்டாக்ல இருக்கு. எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம். அது இல்லாம நம்மளோட பாதுகாப்பு கவசங்கள் இன்றைக்கு கூட நீங்க டிஸ்பிளேல பார்த்திருப்பீங்க. இதை ஹேண்டில் பண்ணக்கூடிய நபர்கள் இந்த மாதிரி வரும்போது 5257 பாதுகாப்பு கவசங்கள் தயார் நிலையில் அந்தந்த மட்டத்தில் உள்ளது. N95 பாதுகாப்பு மாஸ்க் 39,461 பாதுகாப்பு மாஸ்க் மற்றும் ட்ரிபிள் லேயர் மாஸ்க். இதை எதற்காக நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம்னாக்க, இது இல்லாம 29,666 சிறப்புகள், சிறு பீடியாட்ரிக் சிறப்புகளும் கையிருப்பில் உள்ளது. குறிப்பா பொதுமக்கள் எந்த ஒரு பீதியும் தேவையில்லை. இன்னொன்று, ஏற்கனவே நம்ம வட இந்தியால இந்த மாதிரி நோய் வரும்பொழுதே தமிழகத்தில் முதலமைச்சர் என்ன ஆணை பிறப்பித்தாருனாக்க, தனியார் மருத்துவமனையிலே கூட டாமிஃப்ளூ என்ற நோட்டிஃபையபிள் டிசீஸுக்கான மாத்திரை இலவசமாக வழங்கப்படும். அதுக்கு அந்தந்த துணை இயக்குனர் சுகாதாரம் முழு பொறுப்பு. அவங்களை கான்டாக்ட் பண்ணி அதை வாங்கிக்கலாம். இன்னொன்று, நம்ம டைரக்டர் மெடிக்கல் சர்வீஸ் மூலமாக ஏதாவது ஒரு தனியார் மருத்துவமனை இதை WHO புரோட்டோகாலை சரியாக பின்பற்றவில்லை என்றால் நோட்டிஃபை பண்ண வேண்டாம். அதற்கும் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கக்கூடிய டைரக்ஷன்ஸும் நம்ம கொடுத்திருக்கோம். ஆனா நமக்கு இந்திய மருத்துவ அசோசியேஷன் முழு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு வராங்க. நம்ம சைடுல குறிப்பா பொதுமக்கள்கிட்ட எங்களோட வேண்டுகோள் என்னன்னா, இந்த மாதிரி தொற்று நோயை தடுப்பதற்கு அவங்களோட பங்கு மிகவும் முக்கியம். குறிப்பா இந்த நோயை தடுப்பதற்கு மிகவும் எளிமையான கை கழுவும் பழக்கம். நம்ம எங்கேயோ வெளியில போறோம் இல்லையா, ஒருத்தர் இருமவர்கள் தன்னோட வாயை மூடி இருமணும். அதே மாதிரி நம்ம கான்டாக்ட் பர்சன்ஸ் கையை கழுவும் பழக்கம், அதனாலேயே இந்த நோயை முழுமையா குணப்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த நோயை வராமல் தடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கான்டாக்ட் ட்ரேசிங் பண்ணி அவங்க பாதிக்கப்பட்டவங்களோட உறவினர்களுக்கோ கூட இருந்தவர்களுக்கும் இலவசமா நம்ம மருந்து கொடுக்கிறோம். குறிப்பா இந்த மாதிரி ஒரு காய்ச்சல் அறிகுறி இருந்தா, இந்த காய்ச்சல் மட்டும் எந்த வகையான காய்ச்சல் இருந்தாலும் எங்களோட சுகாதாரத்துறை தெளிவான உத்தரவு என்ன பிறப்பித்திருக்குன்னா, மருத்துவரை அணுகுங்கள், நீங்களா மருந்து உட்கொள்ள வேண்டாம். மருத்துவரை அணுகும் பொழுது இந்த மாதிரி பர்டிகுலர்லி ஹை ரிஸ்க் குரூப் கேர்ஃபுல்லா இருக்கக்கூடியது பிரெக்னன்ட் உமன், கர்ப்பிணி தாய்மார்கள், முதியோர்கள், அதுவும் சுவாச ஆஸ்மா போன்ற நோய் உள்ளவர்கள், அதே மாதிரி டிராவல் ஹிஸ்டரி. குறிப்பா நம்ம பார்க்கறது ஏற்கனவே நம்ம ஆந்திரா சைட்ல இருக்கக்கூடிய இடத்தில் போய் சென்று வரும்பொழுதோ இல்லையா, அண்டை மாநிலங்கள் பாதிக்கப்பட்ட ஏற்கனவே இதுள்ள மாநிலங்கள் போயிட்டு வரும்பொழுது அதையும் பின்பற்றுவதற்கான ஆணை பிறப்பித்தலும். கடைசியாக உலக சுகாதார நிறுவனம் ஸ்வைன் ஃப்ளூ பொறுத்தவரை இது ஒரு சீசனல் பருவ காலங்களில் ஏற்படக்கூடிய சாதாரண ஃப்ளூ காய்ச்சல் என்று அறிவித்த போதிலும் இந்த தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் ஆணைக்கிணங்க இதிலையும் ஹை ரிஸ்க் குரூப்களையும் எந்த ஒரு இறப்பு நிகழக்கூடாது என்ற முழு கவனம் செலுத்தி இந்த நோய் மட்டுமில்லாமல் இந்த காலங்களில் வரக்கூடிய இதர வகையான காய்ச்சலுக்கும் முழு தயார் நிலையில் உள்ளது. இங்க வந்துருங்க மேடம். அதை நான் தெளிவா சொல்லிடுறேங்க. தேவையற்ற இப்ப ஒரு அவுட் பிரேக் என்றதோ எபிடமிக் என்றது சடனா ஒரு ஏற்கனவே இருக்கக்கூடிய நிலையிலேருந்து திடம்னு வித்தியாசமான ஒரு கணக்கு. நம்ம இப்ப 10 நாள்ல எவ்வளவு பேருக்கு பாதிப்பு அப்படிங்கிற போது இப்போ அந்த வகையான எந்த ஒரு பீதியும் இந்த ஆண்டு நம்ம 2009 ஆல்மோஸ்ட் அந்த பீரியட்ல 40 இறப்புகளை கம்பேர் பண்ணும்போது இந்த நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த ஆண்டு முழுவதும் இந்திய அளவின் கணக்கீடுபடி 1 விழுக்காடு இறப்பு கூட தமிழ்நாட்டில் இல்ல. 2000க்கு மேற்பட்ட இறப்புகள் இந்திய அளவில் நடந்தா கூட 1 விழுக்காடு இறப்பு கூட தமிழ்நாட்டில் இல்லாத நிலை நம்ம இருக்கு. அந்த இறப்புகளும் இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுப்பதற்கு ஆணையிட்டுள்ளார்கள்.
வணக்கம்.